அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த அன்பு உறவுகள் மற்றும் சொந்தங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தஞ்சையிலிருந்து புஷ்பநாதன். இந்த நாள் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய நாளாகவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் ஆரோக்கியம் நிறைந்த நாளாகவும் மனதிற்கு சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் தரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவும் அனைவருக்கும் அமைய வேண்டும் என்று எம்பெருமான் ஈசனை வேண்டி வணங்கி வாழ்த்துகிறேன். உறவுகளே, வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ சங்கடங்கள், எவ்வளவோ சிறப்பான நிகழ்வுகள் அத்துணையும் நாம் தொடர்ந்து பார்த்து அனுபவித்து அதை சகித்து கொண்டும் மற்றும் சந்தோஷப்பட்டும் சில நேரங்களில் வருத்தப்பட்டும் சில நேரங்களில் சிரமப்பட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் ஒரே மாதிரி அமைவதில்லை. இன்றைய நாள் நாளை நமக்கு கிடைப்பதில்லை. நாளைய நாள் இன்று நமக்கு கிடைப்பதற்கு சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் நாட்களும் நேரங்களும் மாறலாம், சூழல்களும். ஆனால் அத்துணையும் எதிர்கொண்டு நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். வாழும் காலங்களில் நல்ல சிந்தனையுடன் ஆரோக்கியத்துடன் சோர்ந்து போகாமல் உறவுகளுடன் நல்ல முறையில் பழகி மகிழ்ச்சியாக வாழ்வோம். எல்லோரும் சொல்வார்கள் எண்ணம் போல் வாழ்க்கை என்று. அது அனைவருக்கும் பொருந்தாது. எண்ணம் போல் வாழ்க்கை என்றால் நன்றாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் பணபலத்துடன் வாழ்பவனெல்லாம் நல்ல எண்ணத்துடனும் நல்ல சிந்தனையுடன் நல்ல செயல்களுடன் வாழ்கிறான் என்று அர்த்தமில்லை. அதுபோன்று சிரமப்படுகிறவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், தொழில் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் சிரமப்பட்டு கொண்டிருப்பவர்கள், கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள், இவ்வளோ கஷ்டப்படுறான், இவ்வளோ சிரமப்படுறான், இவன் எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுருக்கான் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. நேர காலங்கள் தான். இந்த சூழலில் இன்று நாம் இப்படி வாழ்கிறோம். அதை எப்படி மாற்ற வேண்டும், மாற்ற முடியும் என்பதை முயற்சிப்போம். வெற்றிக்கு தோல்வி உண்டு, முயற்சிக்கு என்றுமே தோல்வி கிடையாது. அயராது உழைப்போம், அன்பாக அனைவரிடமும் பழகுவோம். சிறப்பான வாழ்க்கையும் வாழ்க்கை முறையையும் வாழ்க்கை தத்துவத்தையும் புரிந்து கொண்டு நாம் வாழ பழகிக்கொள்வோம். நிறைய பேர் சொல்வதுதான், நம் வாழ்க்கை நம் கையில், அதை எப்படி கையாள்கிறோம் என்பதே பொறுத்துதான் இருக்கிறது. தொடர்ந்து உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷமாகவும் நம் செயல்களை செய்து நல்ல முறையில் நம் குடும்பத்துடன், குழந்தை, மனைவி, சொந்த பந்தங்கள், உறவுகள், நண்பர்களுடன் வாழ முயற்சி செய்வோம். நல்லபடியாக வாழ்வோம். அனைத்து நல்லுள்ளங்களும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெற்று நீண்ட ஆயுளுடன் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை எம்பெருமான் ஈசனை வணங்கி வாழ்த்துகிறேன். உறவுகளே, இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாகவும் மகிழ்ச்சியான நாளாகவும் அமைய வேண்டும். வாழ்க வளமுடன் உறவுகளே, வாழ்க வளமுடன்.